இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிங்க. அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளின்னாவே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யூசுவலாக வந்து பார்த்திங்கன்னா படாசு வெடிச்சிட்டு காலைல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சொந்த பந்தங்களாம் வீட்டுக்கு வர வச்சுட்டு, இல்லை நாம் சொந்த பந்தங்க வீட்டுக்கு பிறந்தவங்களாம் சீரெல்லாம் கொடுத்துட்டு, பிறந்த சீரெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கொடுத்துட்டு எண்ணெய் தேய்ச்சி ரிலாக்ஸாக கறி எல்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக கோவில்களுக்கு போகிறதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரவுண்டிங் போகிறதும் இதான் நம்ம ஊரில். அதே வெளிநாட்டில் வேலைக்கு வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வேலைக்கு 6:45 வேலை முடிஞ்சு வெளியே வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கும் வேலை தாங்க வெளிநாட்டில். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போங்க. நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் அப்படிலாம் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, நீங்கள் என்னங்க வேலைன்னு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைங்க, வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டாயம் இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடே இல்லை வந்து தீபாவளி இந்த பொங்கல் நியூ இயர்க்கு நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. விருப்பம் இல்லாமல் வாங்க, நீங்கள் டபுள் பே அப்படின்னு சொல்லிடுவாங்க வெளிநாடு வேலைகள் பொறுத்தளவுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சரி நீங்கள் டபுள் பேங்கும்போது இங்கே வீட்டில் இருந்தால் என்ன சும்மா தானே போகணும்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவங்க வேலைக்கு போவாங்க, விருப்பம் இல்லாதவங்க வந்துட்டு வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமாக வேலைக்கு வந்துருப்பாங்க. அவங்க கம்பல்சரி லீவு தாங்க. அவங்க வந்து டபுள் அப்படிலாம் கிடையாது, கம்பல்சரி லீவு. அவங்க போவாங்க, ஏதாவது தீவுகளுக்கு போய் என்ஜாய் பண்ணுறது, இல்லை பக்கத்து நாடுகளுக்கு போய் என்ஜாய் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டான், இந்தோனேசியா போகிறது, மலேசியா போகிறது, தாய்லாந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் 2 நாள் லீவுனா அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு ஒரு பேக்கேஜாக ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் போயிட்டு வருவாங்க. ஸோ இது படித்தவங்க கேட்டகரி. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் எப்படி இப்படின்லாம் வீடியோ போடுவாங்க. ஸோ அதேமாரி வந்துட்டு ஒர்க் பர்மிட்டில் வந்துட்டு ஒர்க்கராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும்னா அதுமாரி இருக்கலாம்னு யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிப்பு சார்ந்த வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகம். ஸோ அவங்க அதுக்கான பட்ஜெட்டுகள் வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க வெளியில் போகிறதுக்கு வரதுக்கெல்லாம். இப்போ ஒர்க் பர்மிட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான ஒரு சம்பளம் தான் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு இல்லை வெளியில் போயிட்டு செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. இப்போ அந்தந்த மாதம் இழுத்து பிடிச்சி தான் பட்ஜெட்டை ஓட்டுற மாதிரி இருக்கும். அதே ஃபங்க்ஷன் வரும்போது நீங்கள் வந்து வீட்டுக்கு காசு அனுப்பும்போது யார்கிட்ட கடன் வாங்கி தான் அனுப்பிவிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நாம்ளும் அதுமாரி போய் வெளிநாட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காலில் பார்க்குற மாரி இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாங்க. வெளிநாட்டு வேலைங்கிறது நம்ம ஊரை விட கடுமையாக உழைக்கணும். சொந்த பந்தங்களோட டச் இருக்காது, ஹெல்ப்பும் இருக்காது, எந்த ஃபங்க்ஷனும் கலந்துக்க முடியாது. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நம்ம திடீர்னு ஊருக்கு போகணும்னு நினச்சாலும் போகவும் முடியாது. கம்பெனியில் வந்து முதலாளி ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி பர்சனல் விஷயம் வந்து அவங்கவுங்க விஷயம். இது வந்து ஒர்க் வந்து என்னோடய விஷயம். அதனால் வந்துட்டு நான் ஒர்க் ரிலேட்டிவாக வந்தீங்கன்னா வேலை பாருங்கள், இஷ்டம் இருந்தால் வேலை பாருங்கள், இல்லைனா ஊருக்கு போகாமல். இதே நல்ல உள்ளம் படித்த முதலாளி எதோ இம்பார்ட்டன்ட் வேலை தான், சரி நீ ஊருக்கு போய்ட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வெளிநாட்டில் போனால் நம்ம ராஜா வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவுமே மிச்சமாகாது. இது நிறைய வீடியோக்களை சொல்கிறது தான். படிச்சுட்டு வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அந்த கம்பெனியில் வந்து உங்களை வந்து கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அடுத்த கம்பெனி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏஜென்ட் ஃபீஸாக இதெல்லாம் கட்ட தேவையில்லை. அதே நீங்கள் ஒர்க் பர்மிட்டாக வரும் ஒர்க்கருக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து வெளிநாடுகள் வந்து முதலாளிகள் வந்து காசு வாங்குறது கிடையாது, ஏஜென்சிங்க தான் வாங்குறாங்க. இதையும் நான் இந்த இடத்த பதிவு பண்ணுறேன். சிங்கப்பூர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலாளிகள் வந்து எந்த லேபரேட்டரியும் காசு கொடுங்க அப்படின்னு வாங்குறது கிடையாது. முன்னாடி இன்னும் இறக்கி வரவங்க தான் வந்து வாங்கி கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கை காலை எடுத்துகிட்டு போய் வாதத்தில் கிடக்குறாங்க. அது அப்பாலப்பட்ட விஷயம். ஏன்னா வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னேற்ற நினைக்கும் போது அவன் காட்டை விட்ட விற்றுட்டு வர காசை வந்து இவனை வாங்கி தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுட்டு இல்லை ஜாலியாக சுற்றிட்டு வச்சுட்டு இவனோட பொருளாதாரத்தை முன்னேற்றிட்டு இருக்கும்போது ஆண்டவனே பார்த்து கொடுக்குற பரிசு அது. ஸோ அதை யாராலும் தடுக்க முடியாது. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்மியாக எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வந்து 2 வருஷம் வேலை பார்க்குற காசை அவன் வாங்கி பையில் போட்டு அவன் ஜாலியாக இவன் கடன் அடைய கடாங்க. மன உளைச்சலே வந்து சில பேர் வந்துட்டு எண்டா வெளிநாட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்குது. ஸோ எதை சொல்லுங்க. ஆமாங்க, தீபாவளி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் உள்ளவங்க வந்து வேலை பார்க்கலாம், விருப்பம் இல்லாதவங்க வந்து வெளியில் போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து காலையில் நான் கேட்டேன், ஏன்னா தீபாவளி எதுவும் ஏன் தம்பி இப்போ அனுப்புகிற காசு என்ன காசு அனுப்பிட்டுன்னு சொல்லி வீட்டில் சத்தம் போடுறாங்க வைக்கிறாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, வெளிநாட்டில் வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பயிர் நட போகிறீங்க அப்படின்னா கூலிக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா தராங்க அப்படின்னா அந்த 250 தான். இதே நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி பேசுனீங்க வச்சிங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணி 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 10-15 பேர் நீங்கள் ஷேர் பண்ணி நட்டிங்கிட்டு நடவு நட்டுட்டு திரும்ப காசு பிரிக்கும்போது ஒரு 500 ரூபா 600 1000 சம்பாதிப்பீங்க. அதேமாரி தான் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு பேசிக் சேலரி அப்படி தான். நீங்கள் ஊரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதேமாரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் வேலை பார்த்து 1000 2000 சம்பாதிக்கிற மாதிரி. வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக் இவ்வளோ தான், ஓட்டி இவ்வளோ தான் ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிடுவாங்க. இதுதான் சம்பளமாக தவிர ரொட்டைனாக தான் வந்துகிட்டு இருக்கோம்.
இல்லை வருஷக்கணக்கில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா $1 $2 இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உணவுப் பொருட்கள் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ 2011 விற்ற டீ காசுக்கும் இப்போ 2025 விற்கிற இந்த டீ காஃபி காசே வந்து பெரிய டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. டபுள் மடங்காக விலை ஏறி இருக்குது. அப்படிங்கும்போது இதை பாருங்க, அதிகாலையில் மழை பெஞ்சுது இன்றைக்கி, அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இங்கே காசு அவங்க அனுப்புகிறாங்கன்னா இதை வச்சு சிக்கனமாக இருந்து ஊரில் அவங்கள வர வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வாழ வைங்க. தீபாவளி, பொங்கல், இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே ஒட்டுக்காக போகலாம், வரலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லை அவங்க காசு அனுப்பாமல் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கணவன்மார், பிள்ளைங்கமாருங்க எல்லாம் வெளிநாட்டில் கஷ்டப்படணும் தான், நீங்கள் அப்புறம் அங்கே தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து காசு பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னா சிக்கனமாக வந்து இருந்து நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து ரிலீஃப் பண்ண பாருங்கள். முதல்ல வந்து அதேமாதிரி வெளிநாட்டு வேலை செய்கிற சகோதரர்களும் நம்ம எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்து வேஸ்ட்டு தான். சம்பாதிக்கிற காசை கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் இதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 வருஷம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊருக்கு போய் செட்டில் ஆக போகிறேன்னா இதை தான் பண்ண போகிறோம், அதுக்கான காசு வந்து சேமிச்சு வச்சுட்டு போங்க. காசு இல்லாமல் அங்கே போய் எந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, அங்கேயும் போய் கூலி வேலை பண்ணணும். அப்புறம் அங்கே என்ன தோணும் உங்களுக்கு, அங்கே போய் கஷ்டப்படுறது இங்கேயே கஷ்டப்படலான்னு சொல்லி திரும்பி இங்கே வர தோணும். அதனால தான் நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறாங்க, செட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வர்றது. முடிஞ்ச அளவுக்கு காசு பணங்களை சேமிச்சுட்டு ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். 5 வருஷமாக 10 வருஷமாக வேலை பார்த்தீங்களா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தேவைகள் வந்து நம்ம சாவர வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து வெளிநாட்டிலே கடந்துகிட்டே ஏதாவது கடவுள் வந்து நம்ம ஆயில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதில்ல, இருக்கிறது ஒரு லைஃப் தான். அதனால் வந்து கொஞ்சம் காசு சேமிச்சிங்களா, அனுபவத்தை பெற்றீங்களா, ஊரில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ண பாருங்கள். இப்போ வந்து முதலன்னா தண்ணியில் தான் சிங்கம், அது ஒரு ராஜா. சிங்கம்னா காட்டில் தான் ராஜா. அதுமாரி வந்து அவங்கவுங்க இப்போ நாம் வந்து வெளிநாட்டில் இருக்கோன்னா வெளிநாட்டிலாம் ஒன்றும் ராஜாலாம் கிடையாது. இங்கே வந்து பவர் காட்டிக்கலாம் சும்மா விஷயம். வேலை பார்த்தோமா, சம்பாதிச்சோம், ஊருக்கு போனோம்னா ஊரில் போயிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு எந்தெந்த வழியில் வருமானம் வரணுமோ அந்தந்த வழியில் வந்து நம்ம பிஸ்னஸ் ரீதியாக வந்து சம்பாதிச்சு வாழ்க்கை வளத்தை வந்து பெருக்க பார்க்கணும். அப்போ தான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து தீபாவளி வந்துருச்சு, அடுத்து வந்து பார்த்தா கிறிஸ்மஸ் வரும், கார்த்திகை வரும், அப்புறம் கிறிஸ்மஸ் வரும், அப்புறம் நியூ இயர் வரும், அப்புறம் பொங்கல் வரும். ஒரு ஃபங்க்ஷனும் வீட்டில் இல்லை வீட்டில்னு சொல்லி